கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். நம்முடைய கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாமும் அவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மிக முக்கியமானது ஒரு ஐக்கியம், அதாவது ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு ஒரு கமிட்டி, அதாவது ஒரு இணைந்து இருப்பது. அதாவது ஒருத்தருக்கொருவர் இணைந்து ஒரு விஷயத்தை ஒருவருக்கு தெரியப்படுத்தி அதை எப்படி மேற்கொண்டு கொள்வதற்கான ஒரு ஐக்கியத்தை நாம் உருவாக்க வேண்டும். வாழ்க்கையில் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஐக்கியத்தை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே நாம் ஐக்கியம் பெற வேண்டும். எப்படி என்றால், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய அவருடைய குமாரனை கொண்டு கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் இந்த ஐக்கியம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அவருக்குள்ளே செழிப்பு, ஐஸ்வர்யம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஐக்கியம், வெற்றி எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துடைய ஐக்கியத்தை நாம் பாருங்க, அவருக்குள்ளே நாம் இருக்குவதற்கு உங்களை அழைத்த தேவன், அவரை உங்களை அந்த கொண்டு வந்து உங்களுக்கு ஐக்கியத்தை கொண்டு வருகிற அந்த தேவன், அழைத்த தேவன் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவர்களை விரும்புகிறீர்கள், அவரும் உங்களை விரும்புகிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை நேசிக்கிற வண்ணமாக இருக்கிறார். அதை நாம் ஒரு பாண்ட், அதாவது சேர்த்து இருக்க, அதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஐக்கியத்தில் இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வாங்கி கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் நாம் பேச வேண்டும். அதுக்கான நேரத்தை நாம் அவருக்கு செலவு பண்ணும் பொழுது அவருக்குள்ள ஒரு நெருங்கிய ஒரு அன்பான ஒரு உறவு ஏற்படும். அப்பொழுது நீங்கள் அதை கவனிப்பீர்கள். எந்த சூழ்நிலையினாலும் சரிதான், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எல்லா காரியம் வெற்றியாய் முடிக்கும். அவருடைய காரியம், அதாவது அவர் உண்டு பண்ண எல்லாமே, உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாமே அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாமே அவருடையது. ஆகையால் எல்லா காரியத்தையும் நீங்கள் அவருக்கு முன்பாக வைத்து செய்யும் பொழுது உங்களுக்கு தோல்வியே இருக்கிறது, ஜெயந்தான் இருக்கும். அது முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ளேயே அந்த செழிப்பையும் அந்த ஐக்கியத்தையும் வைத்திருக்கிறார். அவருக்குள்ளே ஐக்கியமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பத்திலையும் பாருங்க, சித்தப்பா, பெரியப்பா, மற்றவர்கள், உறவுகள், அண்ணன், தம்பி, தங்கச்சி, இவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியமாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் சுலபமாக வரும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கேன். இப்பவும் அதே மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அண்ணன் தம்பி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருவர் அன்பாக கஷ்ட நேரத்திலையும் சரிதான், சந்தோஷ நேரத்திலும் சரிதான், அவங்கள கூப்பிட்டு அந்த நேரத்தை அவர்களுக்கும் பகிர்ந்து வாழ்வார். சந்தோஷம்னா சந்தோஷம், மகிழ்ச்சினா மகிழ்ச்சி. இந்த மாதிரி சூழ்நிலைகள் மத்தியில் அவர்கள் கஷ்டம் இருந்தாலும் அதிலையும் அவர்கள் கூட நின்று அவர்களை தூக்கி எழுப்புவார்கள். எப்பொழுது நீங்கள் ஐக்கியமாக இருக்கும் பொழுது தான் அது நடக்கும். அது எங்கிருந்து? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவருக்கு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு உறவை அவர் ஏற்படுத்துவார். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உறவுகளெல்லாம் முறிந்து விட்டது. காரணம் என்ன? ஒருவருக்குள்ள ஒருவர் கம்யூனிகேஷன் கிடையாது, பேச்சு தன்மை கிடையாது. அவர்கள் நினைக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறேன் போதும், என்ன எதுக்கு, எனக்கு எல்லாம் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, முடிஞ்சு. ஆனால் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சந்தோஷமாக, அதாவது ஒருவருக்கொருவர் அந்த அன்பை பராமரிக்க கொள்ள வேண்டும் என்றால் உறவு தான் அதை மேன்மைப்படுத்துகிறது. இந்த உறவை எவன் அதை கட்டி எழுப்ப அவன் பிரயாசப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அவன் மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகள், மனைவிகள், குற்றார், உறவினர்கள். ஆனால் சில காரியத்திலே அவன் தன்னை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எப்படி? அந்த பிதாவானவர் இந்த அன்பை பெறுவதற்கு தன்னுடைய குமாரனை கொடுத்தார். குமாரனை கொடுத்து அந்த ரட்சிப்பை மீட்டெடுத்து, எனக்குள்ளே எல்லாம் இருக்கிறது, வா, நான் உனக்கு எல்லாம் தருகிறேன் என்று அது நெருக்கத்தை உண்டு பண்ணினார். அந்த ஐக்கியத்தை அவர் உண்டு பண்ணினார். பாருங்க, அந்த ஐக்கியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உறவு முறிந்து போகாது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு அந்த வசனத்தை எடுத்து பேசுகிறோம், அதை நாம் தியானிக்கிறோம். அதே போல உறவுகளிலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அன்பாக பேசி அவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு உறவாடி, என்ன கஷ்டம், எது என்ன, அதற்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது. பாருங்கள், நிறைய பேரெல்லாம் வீடு வாங்க, வாகனம் வாங்கல, ஒருவருக்கு ஒருவர் ஹெல்ப் பண்ணுவாங்க. பாருங்கள்,
அந்த ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் தனிமையாக செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு 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 பொருள் வாங்குறீங்க, 10,00,000 20,00,000 வாங்கும்போது அண்ணன் தம்பி 4 பேர் அக்கா தங்கச்சி இருக்காங்களா, அவங்களாம் 1,00,000 எடுக்க தாங்கன்னா உடனே கொடுத்துட போகிறாங்க டக்குன்னு. அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு செய்யும்போது டக்குன்னு கொடுக்க போகிறீங்க. அப்போ அந்த ஒரு ஐக்கியம் வரும்போது அந்த காரியம் பாருங்கள் சுலபமாக இருக்கும். அதே மாதிரி தான் தேவனோடு இருக்கும்போது அது சுலபமாக இருக்கும். ஏன்னா இந்த அண்ட சராசரி படைத்த தேவன் உங்களுக்குள்ளே ஐக்கியமாக இருக்கும் பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த ஐக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது பாருங்கள், அந்த வாழ்க்கையிலே சிறப்பாக இருப்பீங்க. ஆமாம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் நாட்கள்லையும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வரும் என்ற தலைப்பில் தியானிக்கிறது தான். அவர் என்னை எப்படிலாம் வழி நடத்துகிறார். அவர் சொல்கிறார், இந்த ஐக்கியத்தை நான் உனக்கு கற்றுத்தரேன், நீ பெற்றுக்கொள். ஆனால் சூழ்நிலைகள் மத்தியிலும் என்னை விட்டு விடாதே. என்னுடைய வார்த்தைகளை கவனமாக செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி. இந்த பிரபஞ்சத்தில் பாருங்க கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை. ஆனால் மகிழ்ச்சியை தேடி மனிதன் எங்கெங்கேயோ ஓடுகிறான். ஆனால் கிறிஸ்து உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீ எங்கே ஏன் ஓடுத? உனக்குள்ளே இருக்குப்பா. நீ எங்கேயும் அலைய வேண்டிய நான் உனக்குள்ளே இருக்கிறேன். நான் உனக்கு கற்றுத்தருவேன். எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும், எப்படி பேச வேண்டும், எப்படி மற்றவர்களே நின்று அவங்களுக்கு கனம் பண்ண வேண்டும், வார்த்தை எப்படி பேச வேண்டும். நான் எத்தனையோ பக்கமாக உனக்கு எழுதி வச்சிருக்கிறேன், கற்றுக் கொடுத்துருக்கிறேன். நீ அதை செஞ்சாலே போதும். அதை செய்கிறதுக்கு தான் நிறைய பேருக்கு நேரமும் கிடையாது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் எங்கன்னு தேடி 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 அலைகிறாங்க. ஆனால் அது உங்கள் கையிலே தான் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த தேவனை நீங்கள் அறியும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஐக்கியம் உண்டு கொள்ளும். ஐக்கியம் பெறும். அந்த ஐக்கியம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.